கேளுங்க. விடிய காலையில 3-10 ரூபாய்க்கு சந்தையில் வாங்கி தரேன். சாமலத்திய அன்பு சார்ந்த பெரியவர்களே, கலைநீர் அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலா அரசிய பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகிறது பாதுகாப்பினை விளக்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சர்வ ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும், மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் ஒளி அமைந்து கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் கனிமொழி ரேடியோஸ் மேலாண்டியும் உரிமையாளர் ஓ குமார் என்ற வாசு அன்பு உள்ளங்களுக்கும், அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும், மற்றும் இங்கே சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர் பேர் என்ன? வீடியோ எடுக்கிறார் பேர் என்ன? ஆர்ஜி தவம் அன்பு நண்பர்களுக்கும், வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும், எங்களது நாடக கலை குடும்பத்து சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு மாமா மிருதக ஜாம்பவான் ஓவி சிவஞானம் அவர்கள் சார்பாகவும் இருக்கரங்குற்ற அன்போடு வருக அன்போடு வரவேற்கிறோம். நன்றி. நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க. இந்த வருஷம் நல்லபடியா சந்தோஷமா கொண்டாடுறோம். வருஷம் போல சந்தோஷமா கொண்டாடுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொண்டாடுவாங்க. சின்ன பசங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க. ஆமா, வீட்டுல தாய்மார்கள் போல பலகாரம் விட்டு அவங்க சந்தோஷமா கொண்டாடுவாங்க. கண்டிப்பா நம்ம வர்க்கம் பூரா தண்ணியை விட்டு சந்தோஷமா கொண்டாடுவோம். ஒரு சந்தோஷம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில சந்தோஷமா கொண்டாடுவோம். அதனால சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க. இந்த பசங்க வெடி வெடிக்கும் பொழுது சூதாரமா வெடி வெடிங்க, பார்த்து பத்திரமா வெடி வெடிங்க. நம்ம அந்த ரோட்ல நிக்கிறவங்கள தயவு செய்து வாங்கின இடம் முன்னாடி நிறைய இருக்கு. போன தடவை இப்படிதான் ரோட்டோனமா உட்கார்ந்து இருந்தீங்க. அது என்னன்னு தெரியல, நம்ம சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து கொஞ்சம் அந்த ரோட்டோனமா நிக்காதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். வண்டி போக்குவரத்து நிறைய போகுது. உங்க கால என்னப்பா பிரச்சனை? நீ நல்ல சரக்கு இருக்க, பேசாம உட்காரு. ஏன் முண்டை தேவையில்லாம நொய்யுங்கிற உட்காரு, பேசாம உட்காரு. அந்த தயவுசெய்து இந்த ரோட்டை நிக்கிறவங்க கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் முன்னாடியே வாங்க. நல்லா இருக்கு. வண்டி போக்குவரத்து போகுது. ஆமாண்ணே, ஏற்கனவே நம்மளுக்கு நேரங்களும் சரியில்லாம இருக்கு. நம்ம சரியா நின்னாலும் வரவங்க வந்து இதுலதான் ஏத்துவாங்க. அந்த இளைஞர்களா நிக்கிறீங்க, வெதர் பத்திரம். வாங்க தயவுசெய்து வாங்க, முன்னாடி வாங்க. நாடகம் நல்ல சிறப்பான நாடகம். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இந்த மேடைக்கு வந்துட்டு போனோம். ஆமா ஆமா. மறுபடியும் இந்த மேடைக்கு வருவதற்கு வாய்ப்பினை வழங்கிய அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் பங்காளிகளுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். இன்னைக்கு எங்களுக்கு அடமழை பெய்யுதோ இல்லையோ, இன்னைக்கு சிவஞான மாமாவுக்கு தான் அடமழை. எப்படி மாமா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஆரம்பத்துல 700 அன்பளிப்பு வாங்கிட்டாரு. பூரா சொந்த பந்தம் பூரா இங்கதான் உட்கார்ந்து இருக்கு. 200 எடுத்துட்டு வரும்பொழுதே நம்மளுக்கு தான் கொடுக்க வராங்க நினைப்போம். அந்த காசு அப்படியே முருகங்காருக்கு தான் போகும். செய்முறை மாதிரி இருக்கு. இருக்கட்டும் செய்முறையே. இப்ப இந்த நேரத்துல பணம் வருது தேவைதானே? அடுத்த தீபாவளி இல்லையா? ட்ரெஸ் வாங்கணும் நிறைய இருக்கா இல்லையா? காலையில நீதான் கொடுக்கணும். படி அளக்கிறதுக்கு கொடுக்கணும். அன்புக்கம் முடியாச்சு. நல்லபடியா ஆரம்பிச்சுட்டோம், நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். 2 பேருக்குள்ளதான் இருக்கு. ஆமா, இதை விட பெரிய விஷயம் என்ன, காலையில தொலைபேசியில மாமாட்ட பேசினேன். என்னவாமா மழை சரியா மழையா இருக்கு, ஊர்ல எப்படி நாடகம் நடக்குமா நடக்காதான்னு. மாமா சொல்லிட்டாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல மாப்பிள்ள, நாடகத்தை நடத்திடலாம், கிளம்பி வந்துருங்க, 6 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்ட்டார். சரி 6 மணிக்கு வர சொல்றாரு. ஒருவேளை காலகாலத்தில் ஆரம்பிச்சு வேளாளத்தை முடிக்கல அந்த நம்மளும் ஒரு 6:30 வந்துட்டான். வண்டியில ஏறும்போது சொல்றாரு, மாப்பிள்ள 2 மணிக்கு எனக்கு போன் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க, மழை பெய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க, நாடகம் நடக்குதா என்னன்னு தெரியல மாப்பிள்ள. எனக்கு அறிவைத்த கலக்கிருச்சு. என்ன மாமா? ஆமா, வரிசையா மழை ஏற்கனவே 2-3 நாள் நாடகம் நின்று போச்சு. தீபாவளி வேற நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஆமா, தீபாவளி வேற நெருங்கி வருது. ஒரு கைலியாவது வாங்கணுமா இல்லையா? கண்டிப்பா. கடைசியில கோமணத்தை கட்டின பட்டாசு கொடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு ஊரார்கள் சேர்ந்து எப்ப நாடகத்தை நடத்தி போடும் சொல்லி நாடகத்தை நடத்திட்டாங்க. இன்னைக்கு தீபாவளி காசு இன்னைக்கு நம்ம ஊர் காசு தான் வாங்கணும் இருக்கு. அதனால கிராமத்தார்களுக்கு நன்றி. இன்னைக்கு மதுரை சங்கத்துல 4 நாடகம் நின்று போச்சு மலையில. அந்த இன்னைக்கு ஒரு 2 பாட்டி தான் போயிருக்கு. நம்ம நாடகம் ஒண்ணு, இன்னொன்னு 3 பாட்டி திண்டுக்கல் பக்கம் ஒண்ணு, அப்புறம் இன்னொரு 3 நாடகம் தான் போயிருக்கு. நம்ம ராசி நல்ல ராசி. ஆமா, நம்ம ஊர்ல கால் எடுத்து வச்சோம்னா விளங்குமா? மழை மசித்துல கூட வரல. நாங்க எப்ப ஊரை விட்டு காலி பண்றோமோ அப்பதான் மழை ஜடன்னு பெய்யும். அதனால அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி எடுத்துக்கொண்டு எல்லாம் ஆத்தா மாரியாத்தால வழங்கிட்டு அதுக்கப்புறம் காரியத்தை நவகிரகநாயகியே கருமாறி நலங்கையாவும் தருபவழி அருள்மாறி
மாவட்டம். நன்றி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் நமது மேலராங்கியம் கிராமத்தில் மேற்கு திசையில் திருமால் நதி கரையில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பெரிய கருப்பண்ண சுவாமி திருக்கோவில் 48வது மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் சிறப்பாக நடைபெறும். காலவரக மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்காரம் கலையரங்கத்தில் முக்குளம் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் மற்றும் நமது பூங்குழகை குரூப் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் நமது திருப்புவனம் உயர்திரு தமிழ்நாடு மின்சார வாரியம் TNEP அவர்களது முன்னிலையில் தமிழகத்தில் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கொரு வாணிகள் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ்ச்சுடர் கலைத்தாயினுடைய இளைய கலை மகன் சங்கீத சாம்ராட் என்ற மக்களால் பாராட்டு பெற்று வரும் உங்கள் அபிமான செல்வன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு சகோதரர் கல்விமனையைச் சேர்ந்த KM மணிபாபு அவர்கள் இவரங்க மேடைகளை வேலன் வேடன் பொருத்தராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தனது நீய காலங்களாலே உங்கள் செவிகள் இனிப்பட செய்ய வந்திருக்கும் இனிசை காலசை கோயில் தேர்வு செய்வது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரைச் சேர்ந்த திருமதி GM கலையரசி அவர்கள் இவரங்க மேடைகளை ஸ்ரீ வழிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகான செய்யமது பாட்டுக்குரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் நமது கருவனூரைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் அன்பு மாமா SVP கீதப்பிரியன் அவர்கள் இவரக மேடைகளே கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சாமி வந்துருச்சா? திடீர்னு வந்துருச்சுன்னா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சாமி வந்துருச்சான்னு புதுசா ஒரு படம் வந்திருக்கு தெரியுமா? என்ன காந்தாரம் சொல்லி ஒரு படம் ஏற்கனவே வந்துச்சு. இது பார்ட் 2 சொல்லி அந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ் யார் பார்த்தாலும் சரி சாமி ஆடிடுறாங்களாம். இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், கிளைமேக்ஸே வரலையே. அவர் அந்த படத்தை பார்த்துட்டு வந்துருப்பாருல. அப்படியா? அந்த கனவுலதான் படுத்திருக்காப்ல. அப்பனா இப்படி எந்திரிக்க கூடாது. கட்டானே சரக்கு போய் வீரம் கிடையாது. வேற கேப்டன் எப்படி சொல்றீங்க? கேப்டன் கேப்டனா தான் ஊடால் ஊடால் எந்திரிச்சு. எங்களுக்கு பக்க விளமாக பக்க மேடைகள் அமைந்திருக்கும் ஆரமணிய சக்கரவர்த்தி இணைச திலகம் நமது கல்விமொழியைச் சேர்ந்த எனது பாசமிகு அன்பு சகோதரர் KM மணிமாறன் அவர்கள் இவரங்க மணிகளை ஆரமணியம் அந்த பாடல் சிங்கார செல்வங்களே செல்வங்களே
பணிகோல் துன்பம் பணிகோல் தீரும். நன்றி நன்றி. நல்ல அற்புதமான ஒரு பாடல். மாமன்னர் மருதுபாண்டி ஐயாவுடைய புகழ் அழகா சினிமா பாட்டு மூலியமா அழகாக பாடினீங்க. அதுக்கு முன்னாலே ஒரு பாட்டு பாடினீங்க, ஆப்ப நாடு கண்டெடுத்த சிங்கமே அகிலமெல்லாம் போற்றும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. மாமன்னர் மருதேவர்கள் பாட்டு, தேவரையா பாட்டு, இதெல்லாம் பாடினீங்க. இதெல்லாம் கேட்கும்பொழுது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாடுறது நம்மளுடைய கடமை, பாடி ஆகணும். ஏன்னா அவங்களுடைய புகழை பாடுறதுக்காக ஆண்டவன் நம்மளுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கேன். அவங்களெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது, இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க வாழ்க்கை வரலாறு நம்மளுக்கு பெரியவங்க பாட்டை எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டை நம்ம மேடையில பாடி மக்கள்கிட்ட பாராட்டுகளை பெறுகிறோம். ஆனா அந்த வாழக்கூடிய வாழ்க்கை ஐயா தேவரையா மாதிரி நம்ம வாழ்றோமா, இல்ல மாமன்னர் மருதேவர்கள் மாதிரி நம்ம எல்லாம் வாழ்றோமா? அதெல்லாம் கிடையாது. அவங்க பேரை சொல்றது கூட நம்மளுக்கு எல்லாம் தகுதி கிடையாது. இந்த அப்படி எல்லாம் தண்ணியை போட்டு உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், விளங்குமா? இப்படிதான் இருக்கும். திருவிழா சந்தோஷமா இருக்கலாம் மாப்பிள்ள, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணி திருவிழால சந்தோஷமா இருக்க கூடாது. உலகத்திலே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களை காயப்படுத்தாம நம்ம சந்தோஷமா இருக்க பாருங்க, அதான் பெரிய சந்தோஷம். இது நான் சொல்லல, ஐயா என்.எஸ். கிருஷ்ணன் ஐயா சொன்னது. உலகத்திலேயே பெரிய நகைச்சுவை என்ன தெரியுமா? யார் மனசையும் காயப்படுத்தாம மக்களை சிரிக்க வைக்கிறான் பாரு, அதான் உலகத்திலேயே சிறந்த நகைச்சுவையா அப்படின்னு என்.எஸ். கிருஷ்ணன் ஐயா சொல்லியிருக்காரு. அப்ப மாமன்னர் மருதேவர்கள் மாதிரி நம்மளால வாழ முடியாது. அதே மாதிரி தெய்வீக திருமகனார் ஐயா மாதிரி நம்மளால வாழ முடியாது. அவர் எப்படி வாழ்ந்தாரு? தேசீகமும் தெய்வீகமும் எனது உயிர் மூச்சு இரு கண்கள் சொல்லியிருக்காரு. தேசீகமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு வாழ்ந்தவர் யாருன்னா ஐயா நமது முக்குழுத்து சிங்கம் ஐயா தேவர் ஐயா அவர்கள். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, மூவாசையும் வேணாம், எனக்கு எந்த ஆசையுமே வேணாம், வாழக்கூடிய வாழ்க்கையை நாட்டு மக்களுக்காகவே நான் வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லி கடைசி கால வரைக்கும் நம்மளுக்காக வாழ்ந்து உயிர் கொடுத்த உத்தமர் யாருன்னா ஐயா தெய்வீக திருமகனார் ஐயா பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். அதே போல மாமன்னர் மருதேவர்கள். இப்போ ஒரு விஷயம் சொல்லுவோம் தெரியுமா? வந்தாரை வாழ வைப்பது வந்தமிழ்நாடு, எதிரியா இருந்தாலும் வந்தவங்களை வாங்க அப்படின்னு சொல்றதா தமிழர்கள் பண்பாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். இதை எப்படி சொன்னாங்க, எதை கண்டுபிடிச்சு சொன்னாங்க தெரியுமா? மாமன்னர் மருதேவர்கள் வச்சுதான் இந்த வாக்கியத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, வெள்ளைக்காரனுக்கும் மாமன்னர் மருதேவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க பாட்டுக்கு சிவகங்கை அழகான முறையில ஆட்சி புரிஞ்சுட்டு தான் வந்தாங்க. ஆனா எப்படி வெள்ளைக்காரனுக்கும் மாமன்னர் மருதேவர்களுக்கு சண்டை வந்துச்சு, எப்படி போர் வந்துச்சு, எதுக்கு வெளியினவர் எதிர்த்து நின்னாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அடைக்கலம் கொடுத்த ஒரே காரணத்துக்காகத்தான் வெள்ளையனை எதிர்த்து நின்னாங்க. யாருக்காக? கட்டபொம்மன் மகாராஜாவை தூக்குல போட்டுட்டாங்க. ஊமத்துறை மகாராஜாவை கொல்றதுக்கு வெள்ளைக்காரன் தேடிக்கிட்டு இருக்கான். ஊமத்துறை மகாராஜா நினைச்சிட்டாரு, எங்க போனாலும் நம்ம புடிச்சு போடுவாங்க, புடிச்சு கொண்டு போடுவாங்க, பேசாம எங்க போலாம், சிவகங்கை சீமைக்கு போயிருவான். அங்க போய் மாமன்னர் மருதேவர்கள் அவர்கிட்ட அடைக்கலம் புகுந்துரும் சொல்லி அவர்கிட்ட வந்து அடைக்கலம் புகுந்தாரு. ஐயா வெள்ளைக்காரன் முறை என்னை தேடிக்கிட்டு இருக்கேன், கையில கிடைச்சேன் என்னை கொண்டு விடுவாங்க, என் உசுரை காப்பாத்துங்க, எங்க அண்ணனை கொண்டு விட்டாங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி மாமன்னன் மருதேவர்கள்ட்ட தஞ்சம் புகுந்தார். அப்ப சொன்ன என்ன விஷயம் தெரியுமா? எங்களை நம்பி வந்துட்டீங்க, எதிரியா இருந்தாலும் வந்தவங்களை வாழ வச்சுதான் எங்களுக்கு பழக்கம், எங்களுக்கு நீங்க எதிரியும் கிடையாது, நண்பர்கள் தான். ஆனா உங்களை காப்பாத்துறது எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. எங்க உயிர் போனதுக்கு அப்புறம் தான் உங்க உயிர் போகும் சொல்லி ஊமத்துறை மகாராஜாவுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரே காரணத்துக்காக உயிர் கொடுத்த உத்தமர்கள் யாருன்னா மாமன்னர் மருதேவர்கள். அதுல வெள்ளைக்காரன் சொல்லியா மாமன்னர் மருதேவர்கள்ட்ட ஒழுங்கா சரணடைஞ்சிரு, இல்லைன்னா அரண்மனையை நான் இடிச்சு விடுவேன், என்ற பெரிய பெரிய பீரங்கிலாம் இருக்கு, அதை வச்சு அரண்மனையை பூரா நான் தகடி விடுவேன். அப்ப சரணடையில தலை வனங்களை கட்டுப்பட மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஒரு சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் மக்களும் பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் கொண்டு விடுவேன். அப்பயும் மாமன்னர் மருதேவர்கள் சரணடையில. எப்ப தெரியுமா சரணடைஞ்சாங்க? வெள்ளைக்காரன் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீ ஆசை ஆசையா கட்ட பார் காளையார் கோவில், அந்த காளையார் கோவிலை நான் இடிச்சு விடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரணடைஞ்சாங்க. ஏன் காளையார் கோவில இடிக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரணடைஞ்சாங்க அப்படி தெரியுமா? அந்த காளையார் கோவில் எப்படி கட்டப்பட்டது தெரியுமா? பெரிய காளமாடு இருக்குமா, அந்த காளமாட்டு உடம்புல 2 பாத்திரம் பெரிய அண்டா மாதிரி, புல காலத்துல அது என்னன்னு தெரியல, பேர் தெரியல, கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். அந்த மாடு ஒவ்வொரு வீட்டுல போய் நிக்குமா. ஒவ்வொரு வீட்டுல நிக்கும் பொழுது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் இருக்கு பாருங்க, அந்த தாய்ப்பாலை கறந்து அந்த அண்டால ஊத்துவாங்களாம். அந்த தாய்ப்பால் கட்டப்பட்டதான் இந்த காளையார் கோவில். நியாயமா இப்ப அரசாங்க சின்ன முத்திரை பார்த்துப்போம்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசாங்க சின்ன முத்திரை வைப்பாங்கல்ல, லப்பர் ஸ்டாம்ப்ல வைப்பாங்கல்ல,
அந்த முத்திரை நியாயமா காளையார் கோவில் முத்திரையை தான் வைக்கணும். ஏன் தெரியுமா அதுல வைக்கல? அதுல முன்னாடி ஒரு சிற்பத்தை வச்சுட்டாங்க. அதுல சிற்பம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், காளையார் கோவில தான் அரசாங்க முத்திரையா வச்சிருப்பாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்துல பாருங்க ஒரு சிலையும் இருக்காது. அதனாலதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரத்தை தான் அரசாங்க முத்திரையா வச்சுட்டாங்க. அதுல சிலை மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னு வைங்களேன், காளையார் கோவில தான் அரசாங்க முத்திரையா வச்சிருப்பாங்க. அந்த காலத்திலேயே தொழில்நுட்பத்தை பாருங்களேன். காளையார் கோவில் கோபுரத்துல நின்று பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி கோவில் தெரியுமா? அப்படி கட்டினாங்களா ஐயா மாமன்னன் மருதுருவர்கள். வாழ்ந்தா அப்படி வாழணும், அதுதான் வாழ்க்கை. யாரையும் எடுக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்த காலம்ல அந்த காலம். இப்ப அப்படியா வாழ்றாங்க? யாராவது சொல்லுங்க, எங்க கோயில போய் சாமி கும்பிடுறாங்களே, யாராவது உருப்படியா போய் சாமியை நல்ல நிற மனுஷோட கும்பிடுறாங்கன்னு சொல்லுங்க. அப்ப கோயிலுக்குள்ள அந்த காலத்துல சாமி கும்பிடுவாங்க. எப்படி கும்பிடுவாங்க? ஆத்தா மடப்புறம் காளி ஏதாத்தா உடம்ப நல்ல ஆரோக்கியமா பாத்துக்கணும்தா, என் உடம்ப நீதான் பாத்துக்கிறேன்னு. கடைசி காலத்துல படுக்க போட்டாத நடந்துகிட்டு இருக்கும் போதே உசுறு வேறணும் அப்படின்னு சொல்லி இப்படிதான் சாமியை கும்பிடுவாங்க. இப்ப அப்படி யாரும் கும்பிடுறது இல்ல. அத்தா காளியாத்தா என்ன இருக்கியா? ஏத்த வீட்டுக்கார 80 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிச்சா, அவன் நாசமா போகணும், அவன் வீடு இழிஞ்சு விழுகணும், அவன் முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஓடி போகணும். இப்படி எல்லாம் சாமி கும்பிட்டா சாமி பயப்படாதப்பு. மடப்புறம் கோயிலுக்கு போனா காய்ச்சி வெட்டி போறாங்க, மாச்சாமி கோயிலுக்கு போனா முளகாரச்சி அப்புறாங்க. அப்ப அடுத்தவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களே தவிர அடுத்தவன் நல்லா இருக்கணும் யாராவது நினைக்கிறாங்களா? இறைவன் மிகப்பெரியவன். யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது கடவுளுக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பதிவு பண்றேன், எல்லாரும் மனசுல பதிவு வச்சுக்கோங்க. சொல்லுங்க. எதிரியா இருந்தாலும் சரி, சரி நம்ம கூட இருந்து துரோகம் பண்ணக்கூடிய துரோகியா இருந்தாலும் சரி, சரி அவன் நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் வைங்களேன், நம்ம நல்லா இருப்போம். கண்டிப்பா அவனை கெடுக்கன்னு நம்ம நினைச்சவங்க ஆண்டவன் நம்மளுக்கு பின்னால குழி வெட்ட ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா, அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலை சிறப்பாக பாடிய அன்பு தம்பி மணிமாறன் அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அரங்கமே அதிர்மளவிற்கு நந்திப்புக்காக இங்கே மண்டலத்தை செய்து உங்களெல்லாம் விழுவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கோடேரி குமரன் மிருதக சக்கரவர்த்தி எஸ் நாகூரை சேர்ந்த உங்கள் சொந்தக்காரர், உங்கள் வீட்டு பிள்ளை ஓவி சிவஞானம் அவர்கள் இவ்வரங்கமனைகளை மிருதகம் கண்டு பின்பு விழா. கொஞ்சம் மோட்டத்தனமா என்னமாவா ஏத்துக்க 500 அன்பு ரெடியா இருக்கு. அற்புதமான ஒரு வாக்கியம். பேசாம உட்காந்துருக்கியா என்ன முன்னாடி உட்காந்துருக்க நோய் நோயின்னு இருக்க கூடாது. ஒரு நாள் உண்மையிலே சொல்றேன்,
எங்க அந்த ஒரு நாள்னாலே உன்னையெல்லாம் எங்களுக்கு சமாளிக்க முடியல. ஆனா உன்னைய கட்டி குடும்பம் நடந்தது ஒரு கும்பிட அத கோயில் கட்டி கும்பிடணும். ஆட்டாடி எங்க இருக்கு உட்காந்துருக்கு தெரியல புண்ணியவதி. அதை கொஞ்சம் படுக்க வைங்க. முன்னாடி உட்காந்துருக்கு நொய்யிட்டு. ஆமா பரவாத்திய புகழ் வந்துருச்சு. சிவஞானமா அன்பளிப்பு வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க. கொஞ்சம் அமைதியா பார்த்து ரசிங்க தருங்க. அண்ணே அமைதியா உட்காந்துறே. இந்தானே எவ்வாறு என்னைய பாரு கொஞ்சம் அமைதியா உட்காந்துரு. என்ன நீ பாட்டுக்கு முன்னாடி நோய்னா நான் என்ன பேசுன்னு நானே மறந்துடுவேன். அமைதியா உட்காந்து உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன். காலையில கூட ஒரு கோட் வாங்கி தரேன். சித்தப்பா கோவரம் அவர்கள் சார்பாக கருவமுறையை சேர்ந்த மணிமரன் அவர்கள் ஹார்மோனிஸ்ட் அவர்களுக்கு 100 ரூபாயும், சிவஞானம் நாங்கூர் சிவஞானம் அவர்களுக்கு 100 ரூபாயும் அன்பளிப்பாக வழங்கியது. சேனாத்தை சார்பாக சிவஞானம் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியது. அன்பளிப்பு இங்கே அன்பு உறவுகளுக்கு அண்ணன் சிவஞானம் அவர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி. இந்த மேடையில் ஒரு விஷயத்த சொல்லணும். ஹார்மோனிய கலைஞர்கள் முன்னோர்கள் நிறைய பேர், அன்பு தாத்தா, KNP தாத்தா, NS கணேசன் தாத்தா, வரதராஜன் தாத்தா, மூக்கையா தாத்தா, இப்படி நிறைய ஹார்மோனிய கலைஞர்கள் முன்னோர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. நாடக உலகத்துல எத்தனையோ மாணவர்களை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஒரு ஹார்மோனிய கலைஞர் மரியாதைக்குரிய அன்பு அப்பா EK ராமசாமி அவர்கள், பெரிய ஒரு ஹார்மோனிஸ்ட், நாடக ஆசிரியர். அவர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, ஒரு 5-6 நாள் இருக்கும், 6 நாளைக்கு முன்னாடி அவர் காலமாயிட்டாரு என்பதை வருத்தத்தோட நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாடக உலகத்துல நிறைய ஜாம்பவான்களை நாங்கெல்லாம் இழந்துகிட்டே இருக்கோம். அதுல மூத்த தொழிலாளி நாடக ஆசிரியர் கள்ளிக்குடியை சேர்ந்த அன்பு அப்பா EK ராமசாமி அப்பா இறந்தது எங்களுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய மன வருத்தம். அதனால எல்லா கலைஞர்களும் போய் கடைசியா அவர் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தோம். அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு அம்பளிப்பளித்த உள்ளங்களுக்கும் எங்க அத்தை அவர்களுக்கும் கோபுரம் பெரியப்பா அவர்களுக்கும் நன்றி நன்றி என்றார். அதே மாதிரி தாள கலைஞர் மரியாதைக்குரிய அன்பு மாமா குலுச்சாமி அவர்கள், அவருக்கு ரொம்ப பெரிய விபத்து ஏற்பட்டு காலு 2 காலுமே போச்சு. 2 காலுமே போய் வேளம்மா ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. லாரி ஏறி இறங்கிருச்சு. அதனால காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கோங்க, நல்லபடியா அவர் குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கோங்க. நல்லபடியா குணமாகி வரணும். நாடகத்துக்கு வரலன்னு பரவாயில்ல, வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்காக மறுபடியும் அவர் வரணும் அப்படின்னு தெய்வத்திட்ட எல்லாரும் நல்லபடியா வேண்டிக்கோங்க. பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் அரச குலத்தை சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்கள் இவ்வரங்கமடைகளை பலவாத்தியம்.
பரவாத்தியம் சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் நயவாத்திய உத்தகர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணா நமது புலியகுலத்தைச் சேர்ந்த ஆர்டி கருப்பராஜ் அவர்கள் விறகுமடகை தாளம் மனுஷியன் கவலையில்லாத மனுஷன் தாளக்கர் மட்டும். எப்படி மாமா சொல்றீங்க? என்ன புரியல? ஆமாங்க மாப்பிள்ள. நம்ம ஊர்ல கொஞ்சம் தெளிவா ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. என்ன மேல தகரத்தை போட்டுட்டாங்க. சில ஊர்ல தட்டிய போட்டுருப்பாங்கல்ல. திடீர்னு மழை பொழிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், ரொம்ப சிரமப்படும். என்ன நாங்கெல்லாம் இப்ப ட்ரெஸ் நினைச்சா கூட பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி 10 ட்ரெஸ் வச்சிருக்கேன். அடுத்த நாளுக்கு போகும்போது கூட வேற ட்ரெஸ் நான் மாத்தி கொண்டு போயிருவேன். என்னச்சா கிளம்பிட்டீங்களா? தூக்கம் வந்துருச்சா? போய் சீரியல் பாக்குற 10 மணி சீரியல். சரி போங்க, வீட்டுல போங்க. தீபாவளி பலகாரம் சொல்லணும்ல, நான் சீக்கிரம் போய் பலகாரத்தை சொல்லுங்க. போங்க, நீ பலகாரம் சொல்லும் போது அடுப்பு அமர்ந்து போகும். போ, நாடகத்தை பார்க்காம எந்திரிச்சு வர்றது தூக்கம் வந்துருச்சான். பாக்குறக்குள்ளேயும் கெடுத்துக்கிட்டு கூட்டிட்டு வராங்க. இதெல்லாம் திடீர்னு மழை பொழிஞ்சு ஒரு 4 சொட்டு தண்ணி அந்த பெட்டியில விழுந்துச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் க்ளோஸ். ஒரு 4 சொட்டு தண்ணி அந்த மிருதங்கத்திலயும் ஆடு விழுந்துச்சுன்னா அதுவும் ஜோலி முடிஞ்சு அப்பளப்பு மாதிரி உரிச்சு தூக்கி எறிய வேண்டியது. ஆனா மாம கருப்புராஜாவுக்கு கவலை இல்ல. மழை பொழிஞ்சுச்சுங்க 5 மணி நேரம் மழை பொழிஞ்சு கவலைப்பட மாட்டாரு. என்ன சொல்றீங்க? தாளத்தை தூக்கி தண்ணியில போட்டு பேசாம உட்காந்துருவாரு. இரும்பு தானே மிஞ்சி போனா தூரு குடிக்கும், தரையில 2 தேய்ச்சி வச்சுன்னா சரியா போயிடும். கவலைப்படாத மனுஷன் என்ன கருப்புராஜா. கண்டிப்பா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் உள்ள எப்பவுமே எக்ஸ்ட்ரா 2000 ஓட்டிருப்பேன். ஆமா. ஒளிவழி அன்பளிப்பு CM மெட்டல் ராவண்ணா செல்லமுத்து மீனாட்சி குடும்பத்தார்கள் நமது கருவக்குடி. கொட்டகை அன்பளிப்பு சேனா பழனி முருகன் பாலமுருகன் குடும்பத்தார்கள் கருவக்குடி. நோட்டீஸ் அன்பளிப்பு பி கருப்புசுவாமி ராஜேந்திரன் குடும்பத்தார்கள் கருவக்குடி. பொதுமக்கள் அனைவரும் அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு ஆனா புதுப்பட்டி கரசக்குளம் கருவக்குடி மேல வெள்ளலூர் பங்காளிகள் உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கிறார்கள். என்றும் அன்புடன் நமது ஆட்டுக்கார வகையிலா பங்காளிகள் கருவக்குடி உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். நாடகத்தின் அமைப்பாளர் எஸ் நாகூரை சேர்ந்த மிருதங்க ஜாம்பவான் ஓவி சிவஞானம் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒளிவழி அமைப்பு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அன்மொழி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது கனிமொழி ரேடியோஸ் மேலராங்கியும் உரிமையாளர் ஓ குமார் என்ற வாசு. சகோதரர் மணிமாறன் அவர்களுக்கு நமது கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பங்காளிகள் சார்பாகவும் முன்னாடி வழங்கப்படுகிறது. ஐக்குள்ளேயே உதப்பா மிருதங்க வாசிக்கும் அன்பு மாமா ஓபி சிவஞானம் அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது. பரவாத்தியம் இசைக்கும் அன்பு மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது. தாள வாசிக்கும் அன்பு அண்ணா கருப்புராஜா அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது. நாடக கலைஞர்களை பத்திரமாக அளித்து வந்த எங்களது வாகன ஓட்டுநர் வாகன அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது. டிரைவர் போடுங்க. ஒளி அன்மொழி அமைத்துக் கொண்டிருக்கும். போட்டாச்சா? அங்கியா சொல்லக்கூடாது. இந்த நாடகத்திலே நகைச்சுவை மன்னனாக உங்கள் மத்தியில் தோன்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சூர்யா அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை நாகரிகமான முறையில் மக்கள் மத்தியில் எடுத்திருக்கக்கூடிய ஒரே நகைச்சுவை மன்னர். இந்த ஊருக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். அவர்களுக்கு பங்காளியின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. யார்கிட்ட கேட்டீங்க? ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த ஊருக்கு சொரியாதான் வேணும்னு நாங்க கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம்னு. சரவணா ஸ்டோர்ல வாங்கிட்டு வந்திருப்பாரு. நல்ல ஒரு விஷயத்த சொன்னார். நல்ல கருத்துக்களை மக்களிடம் சொல்லுவாரு. அப்பதான் என்ன பாக்குறாங்க? உங்க தொழில் திறமையை அடுத்து எதிர்பார்க்கிறாங்க. மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லதானே நாடகமே. கண்டிப்பா. அசிங்கம் பேசி பேர் வாங்குறத விட அசிங்கம் பேசாம நாகரிகமா பேசி மக்கள்கிட்ட பேர் வாங்கிட்டு போயிடணும். அதான் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம். கண்டிப்பா. ஆமா. அன்பு உள்ளங்களுக்கு பங்காளிகள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப உள்ள உலகத்துல நல்லதை சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? கெட்டதை சொன்னதான் ஏத்துக்கிறாங்க. என்ன? ஆமா, தண்ணி அடிக்காதீங்கன்னு சொன்னா யாராவது ஏத்துக்குவாங்க? ஆமா, இப்ப பெரிய யோக்கியம் அப்படின்னு சொல்றேன் வெண்ண அப்படி நம்மளதான் திட்டுவாங்க. கண்டிப்பா. அதே ஆள் அண்ணே வாங்க ஆளுக்கு ஒரு கட்டிங்க போடணும்னா வாடா தர்மபுரம் நீ தாண்டா உத்தமே நம்மள உத்தமே உலகம் அப்படி உலகம்
போயிட்டு போகுது. அன்பு நண்பர்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். ஆளல் அரசி அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா. மாமான்னு இப்ப மாப்பிள்ளைங்கிற முறை மாறும். நாட்டிய பியூட்டி நடந்த சிங்காரி மாத்திரையாப்பா டான்ஸ் உனக்கு போட்டுருக்கா எனக்கு போட்டுருக்கா? நம்மளுக்கு தான் போட்டுருக்கு. ஐ எம் சாரி. கூட்டு பிரார்த்தனை கிடையாது, தனி பிரார்த்தனை. நான் பாத்துக்கிறேன். மதுரை மாநகரை சேர்ந்த MSK பவதாரணி அவர்கள் டான்சர் காமிக்கு ஒன்ன கண்டு மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பவன்காமிக்கு நான் தான். சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு. ஊர்ல காப்பு கட்டியிருந்தாலும் சரி, மாலை விட்டுருந்தாலும் சரி, நம்ம தானே வேறதான். நாடகக்காரங்க என்ன பண்ணாங்க பாவம், அவங்களுக்கு நாட்டுக்கோழி சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி நாட்டுக்கோழி சாப்பாடு வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான முறையில உணவளிச்சிங்க. அன்பு பங்காளிகளுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகளை வணக்கம். அடுத்த ஒரு டான்ஸ்கார் பாப்பா. ஆமாங்க. பாப்பா வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருவோம். என்ன விஷயம் சொல்ல போறீங்க? வாழ்க்கையில எங்க போனாலும் சமாளிக்க கத்துக்கிறேன். எப்படிங்க? அது ரொம்ப முக்கியம். சமாளிக்க தெரிஞ்சவன் தான் சபைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. எங்க போனாலும் சமாளிக்க கத்துக்கிறேன். இந்த சமாளிக்கக்கூடிய திறமை அதிகமா யார்கிட்ட இருக்கு தெரியுமா? யார்கிட்ட? தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள். நம்மளுக்கு மட்டும்தான் உண்டு அந்த திறமை, வேற யாருக்குமே கிடையாது. அதை விட திறமை தாய்மார்கள்ட்ட மட்டும் உண்டு. இப்ப வீட்டுல ஒரு 4 பேருக்கு சாம்பார் வச்சிருப்பாங்க. சரி, நம்ம 4 பேர் தானே இருக்கேன், போதும் இந்த சாம்பார் போதும் சொல்லி சின்ன குண்டாஞ்சட்டியில தான் வச்சிருப்பாங்க சாம்பார். கண்டிப்பா. திடீர்னு ஒரு 5 பேர் விருந்தாளிங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்த விருந்தாளில வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல. இல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லாம இருப்போமா? சாப்பிடுங்கன்னு தானே சொல்லுவோம். கண்டிப்பா. அப்ப தாய்மார்கள் என்ன செய்வாங்க? 4 பேருக்கு தானே சாம்பார் வச்சேன், 5 பேர் வந்துட்டாங்களே, என்ன செய்யறது? சரி பரவாயில்ல சமாளிப்போம் சொல்லி 2 செம்ப தண்ணி அதுல ஊத்தி சுட வச்சு ரசமா ஊத்திடுறது. கடைசியில அது சாம்பாரா ரசமான்னு தெரியாது. வந்த ஆளுகளும் ரசம் நல்லா இருந்துச்சு, கடைசி வச்சது ரசம் வருவாங்க. அப்ப அங்க சமாளிக்கக்கூடிய திறமை தாய்மார்கள் அதிகமா உண்டு. கண்டிப்பா. எங்க போனாலும் வாழ்க்கையில சமாளிக்க கத்துக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, என் சித்தப்பா மகன் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன் வேலைக்கு. யாரு? உங்க சித்தப்பா மகனா? ஆமா. சரி. போனோமா, வேலை பார்த்தோமா, பணம் காசுகளை சம்பாரிச்சோமா, வீடு வாச கட்டினோமா, கல்யாணம் பண்ணோமா, பிள்ளைகளை பெத்தமா இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. இந்த முண்டக்கார பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனது இல்லாம அங்க 2 பசங்களோட நட்பு வச்சுக்கிட்டியான். ஒருத்தன் அமெரிக்காரன், ஒருத்தன் லண்டன்காரன். சரி. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, கூட நட்பு கேடா முடியும்னு. கண்டிப்பாங்க. நல்ல பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா நல்ல புத்தி தான் வரும். சரி. தப்பான பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா தப்பான புத்தி தானே வரும். இந்த 3 பசங்களும் சேர்ந்து வெளிநாட்டுல ஏதோ ஒரு கூட்டு கலவடித்தனம் பண்ணிருக்காங்க. கஞ்சா வித்தாங்களா, அப்படின்னு வித்தாங்களா, என்ன பண்ணாங்களோ தெரியல. சரி. வெளிநாட்டுல இத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு அந்த 3 பேத்தையும் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணதும் இல்லாம கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க. அங்க போன நீதிபதி 3 பேத்துக்கு கூப்பிட்டு தண்டனை கொடுக்கறாரு. எப்ப நீங்க 3 பேருமே ஒரே தண்டனை தான், நீங்க 3 பேருமே ஒரே தப்பதான் பண்ணிருக்கீங்க. அதனால உங்க 3 பேத்துக்குமே ஒரே தண்டனை தான். உங்க 3 பேத்துக்கும் நான் மரண தண்டனை விதிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி தண்டனை எழுதிட்டார். இந்த வெளிநாட்டுல ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாகக்கூடிய கைதிகளுக்கு ஒரு விஷயம் கேட்பாங்க. தமிழ்நாட்டிலே அது உண்டு, ஆனா இப்ப கிடையாது. மரண தண்டனை தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்கறது கிடையாது இல்லையா? கடைசி தண்டனை ஆயுள் தண்டனை தான், மரண தண்டனை கிடையாது தமிழ்நாட்டுல. அதுக்கு முன்னால மரண தண்டனை கொடுக்கும் பொழுது இந்த கைதி கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க. என்னன்னு? உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பா கேட்பாங்க இல்லையா? தமிழ்நாட்டுல கேட்பாங்க. ஆமா. ஆனா வெளிநாட்டு அப்படின்னா ஒவ்வொரு கைதிகளுக்கு 2 ஆசை. என்ன ஆசை? எதுவா இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்போம். சரிங்க, இது எங்க நாட்டுடைய சட்டம் அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாரு. முதல் அமெரிக்காரனை கூப்பிடுறாரு. தம்பி உனக்கு தூக்கு தண்டனை, கயிறு ரெடியா இருக்கு, கடைசி ஆசை 2 ஆசை, எதுனாலும் சொல்லி நாங்க நிறைவேற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றாரு. உடனே அமெரிக்காரன் சொல்றேன், ஐயா
நான் செத்ததுக்கு அப்புறம் என் முன்னாடி பிள்ளையில பார்க்க முடியாது. அதனால நான் உசுரோட இருக்கும்போதே ஒரே ஒரு தடவை என் முன்னாடி பிள்ளையில பாத்துக்கிறேன். நல்ல ஆசை, நியாயமான ஆசை. சரி, ஓகே. அடுத்த ரெண்டாவது ஆசை என்னப்பா, ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் அமெரிக்க நாட்டுல ஒரு பெரிய தேவாலயம் இருக்கு, சர்ச்சு. ஆமா, அந்த சர்ச்சுக்குள்ள என்னை புதைச்சிருங்க. இது என்னுடைய ரெண்டாவது ஆசை. இதுவும் நியாயமான ஆசை. நியாயமான ஆசை. அப்ப இவன் பொண்டாடி பிள்ளையில பூரா கூட்டிட்டு வந்து காமிங்க. காமிச்சதுக்கு அப்புறம் இவனை தூக்குல தொங்க விட்டுருங்க. தூக்குல போட்டதுக்கு அப்புறம் இவனை கொண்டு போய் அந்த அமெரிக்க நாட்டுல இருக்கக்கூடிய சர்ச்சில் கொண்டு போய் புதைச்சிருங்க. கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அடுத்த லண்டன்காரன் வரேன். என்ன தம்பி, உனக்கு அதே மாதிரி ரெண்டு ஆசை, முதல் ஆசையை சொல்லு அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறார். உடனே லண்டன்காரன் சொல்றேன், ஐயா ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது எனக்கு சாப்பாடு பூரா சரியில்லாத சாப்பாடை போட்டாங்க, அதனால எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க, சாப்பிட்டுட்டு செத்து போறேன். சரி, இதுவும் நியாயமான ஆசை. நல்ல ஆசை. ரெண்டாவது ஆசை என்னப்பா, ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் லண்டன்ல ஒரு பெரிய மணிகுண்டு இருக்கு, அந்த மணிகுண்டு பக்கத்துல என்னை புதைச்சிருங்க. இது என்னுடைய ரெண்டாவது ஆசை. சரி, ஓகே. ரெண்டாவது ஆசை, டேய் உனக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பாடை வச்சுட்டு கொண்டு போய் தூக்குல போட்டுருங்க. தூக்குல போட்டதுக்கு அப்புறம் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் புதைச்சிருங்க, கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. மூணாவது யாரு உங்க சித்தப்பமே, நம்ம தமிழ்நாட்டுக்காரன். அவன் இந்த 2 வருஷங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். சரி, நீதிபதி கூப்பிடுறாரு, வாங்க உனக்கு அதே மாதிரி ரெண்டு ஆசை, முதல் ஆசையை சொல்லு, நிறைவேற்றி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. நம்மால அவசரப்படாம பொறுமையா, ஐயா நான் மாம்பழம் சாப்பிடணுங்கய்யா, மாம்பழம் சாப்பிடணுங்கய்யா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறேன். நீதிபதி டென்ஷன் ஆயிட்டாரு. மாம்பழம் சாப்பிடணுமா, சீசன் டிசம்பர் மாசம்டா. சரி, மாம்பழ சீசனுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு, அது வரைக்கும் உன்னை நான் தூக்கல போடாம இருக்க முடியுமா? அப்படின்னு தூக்கல தொங்கிட்டு கிடக்குறாங்க, மாம்பழம் சாப்பிடணுமாம்ல. ஐயா அது பேச்சு கிடையாது, நீங்க என்ன சொன்னீங்க, கடைசி ஆசை எதுவா இருந்தாலும் சொல்லு நாங்க நிறைவேற்றி கொடுத்துருவோம்னு நீங்க தான் சொன்னீங்க, உங்க நாட்டுடைய சட்டம்னு நீங்க தான் சொன்னீங்க. எனக்கு ஆசை மாம்பழம் சாப்பிடணும்னு, அது 6 மாசம் பரவாயில்ல, 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, மாம்பழம் சாப்பிடாம நான் தூக்கல தொங்க மாட்டேன்னு அடம் முடிக்கிறேன். யாரா இவன் முண்டக்கார பைய, அவனுக்கு மாம்பழத்தை வாங்கி கொடுக்கடா 6 மாசம் கழிச்சு, அதுக்கப்புறம் அவங்க தூக்குல போடுங்கடா அப்படின்னு சொல்லி 6 மாசம் தண்டனையை தள்ளி போட்டுட்டான். சரி, அடுத்து நீதிபதி கேட்கிறார், தம்பி உன்னுடைய ரெண்டாவது ஆசை என்னப்பா அப்படின்னு நீதிபதி கேட்கிறார். நம்மால அதுக்கு அவசரப்படாம பொறுமையா, ஐயா இவங்கள மாதிரி அங்க போதீங்க இங்க போதீங்க நான் சொல்ல மாட்டேன், உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்ப உங்க சமாதி பக்கத்துல போதீங்கன்னு சொல்ல. நீதிபதிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்ப இவன் சாகிறதுக்கு முன்னால நாளடா சாகணும். இவன் முதல் எந்த நாட்டுக்காரன்டா, தமிழ்நாட்டுக்காரன். டிக்கெட் வாங்கி கொடுத்து முதல் இவனை ஊருக்கு அனுப்புங்கடா, இவன் மூஞ்சிலே முடிக்க கூடாது, இவன் இருந்தா என்ன கொண்டு போறேன்னு சொல்லி டிக்கெட் கொடுத்து அனுப்பி வச்சுக்கிட்டாங்க. குறைச்சிக்கிட்டியா? அப்ப எங்க போனாலும் வாழ்க்கையில சமாளிக்க கத்துக்கிறோம். சமாளிக்க கத்துக்கிட்டா அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு நமது தேசிகமும் தெய்வீகமும் முழுமுச்சாக வாழ்ந்த நமது முக்குளத்தை செய்யும் ஐயா தேவரையாவை பற்றி பாடிட்டு நம் தனுஷ்கோடி ராமலிங்கம் ஊரெங்கும் போற்றும் லிங்கம் நம் தேவர் முத்து ராமலிங்கம். பங்கிலொரு தெய்வமடி தனுசோடி ராமலிங்கம். அன்னை என்று ராணி பட்ட அன்னை என்று ராணி பட்ட தேவரை மண்ணுலகம் மறக்காது. மண்ணினத்தை வாழ வைக்க
தீமையிலே மருது பாண்டிய படை வருது மாநிலமே முழங்கிறது தங்க மகனாக முழங்கிறது மருது பாண்டிய படை வருது இவகங்கை தீமையிலே பாடுபட்ட வைகனதி பார்க்க பார்க்க கண்கூயோ பாடுபட்ட வைகனதி பார்க்க பார்க்க கண்கூயோ பாடொன்றே நாகனால் மருது இருவர் குலை தெரியும் பாடொன்றே நாகனால் மருது இருவர் குலை கொள்ளும் மயிலாட்டம் மயிலாட்டம் கைசல மாட்டோம் மயிலாட்டம் மயிலாட்டம் கைசல மாட்டோம் மயிலாட்டம் மயிலாட்டம் கைசல மாட்டோம் மதனரை சுற்றி வருகின்றனை கொண்டோம் வருது பாண்டிய படை வருது சிவகங்கை தீமை